போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இல்லைனா போய் இப்போவே நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் என்னென்ன போட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரஷ்யாவின் அதிபர் புதின் சீனாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக போயிருக்கிறாரு. இந்த அரசுமுறை பயணம் இந்த 2 பேருக்கு மத்தியில் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக பார்க்கப்படுது. இதற்கான காரணம் என்ன, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரஷ்யாவின் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் உக்ரைன் இன்வேஷன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப படுஜோராக போயிட்டு இருக்கு. ஆனால் அது ரஷ்யாவிற்கு ரஷ்யா சும்மா அடித்து துவம்சம் கிளப்புறாங்க உக்ரைனா அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3வது விஷயமா ஸ்லோவோக்கியாவின் பிரைம் மினிஸ்டர் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலைமை இப்போ என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக இந்தியன் டிஃபென்ஸ் அப்டேட் அதையும் பார்த்து இன்னைக்கான வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். உலக அரசியல், முக்கிய நிகழ்வுகள், ஆயுத தொழில்நுட்பங்கள், இதை பற்றி பேசப்படும் களம் இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரஃபிகோ ஹேண்ட்லோவா அப்படிங்கிற இடத்துல வச்சு துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காரு. இவர் மேலே 5 வாட்டி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இவர் பாடியை ஆப்ரேட் பண்ணி புல்லட்டை எடுத்த பிறகும் பாடியை ஸ்டேபிள் பண்ணவே மருத்துவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் இப்போ வரைக்கும் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. அந்த கண்டிஷனை ஒன்றும் தாண்டல அப்படின்னு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவரை சுட்டது யார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதே நாட்டை சேர்ந்த 71 வயதான முதியவர் தான் இவரை சுட்டிருக்காரு. ஸோ அந்த முதியவரை பிடிச்சி ஏன் சுட்டாரு அப்படிங்கிறதுக்கான இன்ட்ராகேஷன் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இவரை பிடிச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு அதை ஜெயிலே முடிஞ்சிடும். ஒரு பிரைம் மினிஸ்டரை சுட்டிருக்காரு, அது 71 வயதான ஒரு முதியவர். இதுக்கு மேலே அவர் வெளியில் வருவாரா என்ன நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அவருக்கு அதை ஜெயிலே முடியும். ஆனால் அவர் ஏன் சுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ உலக நாடுகளே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இந்தியா முதற்கொண்டு ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா, சைனா போன்ற நாட்டு தலைவர்கள் எல்லாருமே தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ தான் சீனாவுக்கு அமெரிக்காவின் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் பயணம் பண்ணிட்டு போனார். இப்போ அவர் தொடர்ந்து ரஷ்யாவின் அதிபர் புட்டின் சீனாவிற்கு 2 நாள் பயணமாக போயிருக்காரு. இந்த பயணம் உலக நாடுகள் அனைத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா புட்டின் மட்டும் போனால் பரவாயில்ல, அவர் நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் செர்கியூ லாவ்ரோவ், இப்போ புதுசாக நியமனம் செய்யப்பட்ட செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரி செர்கியூ ஷாய்கு, ஃபாரின் பாலிசி அட்வைசர் யூரி அண்ட் இப்போ புதிதாக நியமனம் செய்யப்பட்ட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்ட்ரே, இவங்க எல்லாரும் புட்டின் கூட சேர்ந்து சைனாவிற்கு போயிருக்கிறாங்க. இவங்க கூட ரஷ்யாவின் முக்கிய பண முதலைகளும் டாப் சிஇஓக்களும் சைனாவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ மிகப்பெரிய ஒப்பந்தம் இரு நாட்டு மத்தியிலும் இரு நாட்டு கார்ப்பரேட் மத்தியிலும் நடக்க இருக்கு. அது மட்டும் கிளியராக தெரியுது. மறக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 நாடுகள் தான் அமெரிக்காவால் மிகப்பெரிய பொருளாதார தடைக்கு உட்படுத்தவங்க. அண்ட் இதற்கு அடுத்தது ஈரான் இருக்கிறாங்க. டாலரை வீழ்த்தி நியூ வேர்ல்டு ஆர்டரை உருவாக்கும் மிகப்பெரிய பங்காளர்கள் இவங்க 2 பேரும். அண்ட் அட் த சேம் டைம் சைனா, இப்போ தான் சைனாவின் பேட்டரிக்கு ஒரு மிகப்பெரிய கடிவாளம் போட்டிருக்காங்க அமெரிக்கா. எஸ், சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் செய்யப்படும் பேட்டரி எல்லாருக்கும் 100% வரி அப்படின்னு அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அமெரிக்காவில் சீனாவிலிருந்து உருவாக்கும் செமிகண்டக்டர்ஸ், அதோட டெக்னாலஜி, அதுக்கு எல்லாருக்கும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரி அப்படின்னு சொல்லப்பட்டது இருந்த நிலையில் இப்போ செமிகண்டக்டர்ஸுக்கு அடுத்து பேட்டரி அப்படின்னு இப்போ வந்திருக்கு. ஸோ இது மாதிரி பல சாங்ஷன்ஸ், பொருளாதார ரீதியான மறைமுக தடைகள் இதெல்லாம் அமெரிக்கா போட்டதுனால இவங்க 2 பேருக்கும் மத்தியில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்கப்படுது. இவ்வளோ பெரிய குழுவுடன் புட்டின் சைனாவுக்கு போயிருக்கிறாருன்னா சம் வாட் பிக் இஸ் ஹேப்பனிங். இனிஷியலாக நமக்கு கிடைச்ச தகவல் படி புட்டின் ஜீக்கும் இடையே இது மாதிரியான டிஸ்கஷன் முதல் நாளில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா பசிபிக் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இதை பற்றி அவங்க அதிகமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதற்கு அடுத்தது ஆக்கஸ், இந்த ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ், பசிபிக்கில் இந்த 3 நாடுகளின் ஆதிக்கம் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அவங்க பசிபிக்கில் இவங்களுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அதை நம்ம எப்படி 2 பேரும் சேர்ந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ அடுத்தது ஒப்பந்தங்கள், பைலேட்ரல் ட்ரேட் டீலிங்ஸ் இதெல்லாம் என்னவா இருக்கும், எது மாதிரியான டீலிங்ஸ் ட்ரேட் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஸ்பேஸ். அந்த செகண்ட் நியூக்ளியர் பீஸ் எனர்ஜி. இதில் நியூக்ளியர் பீஸ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஏஐ, ரினியூவபிள் எனர்ஜி, ஹை டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாம் பைலேட்ரல் ட்ரேடிங் அண்ட் டீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இதில் ரஷ்யாவுக்காக இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் டீலிங்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 வருஷம் போகிறனால ரஷ்யாவின் மேனுஃபேக்சரிங் செக்டர் எல்லாமே மிலிட்ரி ஓரியன்டாக இப்போ போயிட்டாங்க. ஸோ மிலிட்ரிக்கு தேவையான பாகங்கள் மிலிட்ரி ஓரியன்டாகவே எல்லாமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் விளைவாக ஹெவி மிஷினரிஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதில் ஒரு வேக்கம் உருவாகியிருக்கு ரஷ்யாவில். ஸோ இதை சீல் பண்ண சீனாவில் இருந்து பல இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பல டீலிங்ஸை இப்போ ரஷ்யா கொண்டு வர பார்ப்பாங்க. இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா க்ளோஸ்டு டோருக்கு பின்னாடி இந்த 2 நாட்டு தலைவர்கள் நிறைய பேசுவாங்க. இப்போ கரண்ட் சினாரியோவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவில் குறிப்பாக அமெரிக்காவில் அடுத்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா, யார் ஜெயிச்சா நமக்கு சாதகமாக இருக்கும், இப்போ நேட்டோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ இந்தியா சைனாக்கு இடையே இருக்கும் பார்டர் பிரச்சனை என்ன, தைவான் சைனா பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சீனாவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ரஷ்யாவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆமோ சப்ளைஸ்
இது கண்டிப்பாக நடக்கும் க்ளோஸ் டோருக்கு பின்னாடி. ஸோ இது மாதிரியான க்ளோஸ் டோருக்கு பின்னாடி நடக்கும் சம்பவங்கள் எப்பயுமே வெளிவராது. பட் நாம் அஸ்யூம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நான் வைக்கிறது இதெல்லாம். இப்போ வாங்க ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன தான் நடக்குது, ரஷ்யா அப்படி என்ன தான் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரஷ்யா அவங்க ஃப்ரண்ட் லைனை வெறித்தனமாக முன்னேற்றி நகர்த்திட்டு வராங்க. குறிப்பாக கெர்சனின் நார்த் ஈஸ்ட் பக்கமாக அவங்களோட ட்ரூப்ஸை அட்வான்ஸாக நகர்த்திக்கிட்டு வராங்க. பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு வராங்க இந்த நார்த் ஈஸ்ட் பக்கமாக கெர்சனில். அதே மாதிரி சண்டையும் இப்போ எங்கே தீவிரமாக போயிட்டு இருக்குன்னா கெர்சன் பகுதியில் தான் தீவிரமாக போயிட்டு இருக்கு. இந்த திடீர் அதிரடிக்கு நடுவில் புட்டின் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. எங்கள் ஃப்ரண்ட் லைன், அதாவது சைனாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அறிவிப்பை ஒன்று கொடுக்குறாரு. எங்கள் ஃப்ரண்ட் லைன் ட்ரூப்புகள் ஆஸ் பர் பிளான் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆமோ, வெப்பன்ஸ், தேவையான ரிசோர்ஸ் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு அந்த யூனிட் தலைவர்களும் பிரிகேட் கமாண்டர்ஸும் உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் அறிவுரையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இதில் நோட்டபுள் பாயிண்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2023 கவுண்டர் அஃபென்சிவில் உக்ரைன் ரஷ்யாவிடமிருந்து ரீக்ளைம் பண்ண ரோபோட்டின் அப்படிங்கிற இடத்த இப்போ கம்ப்ளீட்டாக ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கையோடு லிபரேட் பண்ணிட்டாங்க உக்ரைன் கிட்ட இருந்து. ஸோ இப்போ இது ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருக்குது. ரோபோட்டின் லிபரேட் செய்யப்பட்ட ஒரு பகுதி. இது போக கர்கிவ் ரீஜனில் சண்டை பயங்கரமாக போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா. மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், பல பகுதிகளையும் 4-5 கிராமங்களை அப்படியே கையோடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் குறிப்பிட்டு பார்க்கும்படியாக லீபோக், லுகான்சி அப்படிங்கிற 2 இடத்த தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து லிபரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 3 இடத்த லிபரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ரொபோட்டின், இன்னொன்று கர்கிவில் இருக்கும் 2 பகுதிகள். இது இல்லாமல் ஸ்டெரிட்ஸா அப்படிங்கிற இடத்தையும் தான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போக சண்டை எங்கே தீவிரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல, தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவ்சாக் அண்ட் புர்வட்கா ஆக்குபை பண்ண ரஷ்யா ஃபோர்ஸ் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது இந்த 2 இடத்தையும் ரஷ்யா வெற்றிகரமாக ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக கர்கிவ் ரீஜனில் போர் தீவிரமாக போவதனால அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 8000க்கும் மேற்பட்ட மக்கள் வேறு இடத்திற்கு அவங்களாவே நகர்ந்திருக்காங்க. நகர்த்தப்படலை, அவங்களாவே போர் தீவிரமாக போகுது அப்படின்னு நகர்ந்திருக்காங்க. உக்ரைன் கிட்ட இருந்து வரும் செய்தி எல்லாமே ரஷ்யா கர்கிவா அஃபென்சிவாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், தங்களுடைய படையை, அதாவது உக்ரைன் தங்களோட படையை ரஷ்யா முன்னேற அவங்க படையை வேற ஒரு இடத்துக்கு ரீக்ரூப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டிஸ்பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது உக்ரைன் சார்பாகவே சொல்லப்பட்டு இருக்கும் செய்தி. கிரீமியாவை நோக்கி 5 ATACMS மிசைலை ஏவி இருக்கிறாங்க. இதை ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக கர்கிவுக்கு பின்னாடி இருக்கும் பெல்கிராட் ரீஜனை நோக்கி இப்போ உக்ரைனின் ஏர் அட்டாக் தொடங்கியிருக்கு. இதை ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு வரும் ரஷ்யா. எந்த அளவுக்கு இதை கண்டினியூஸாக ஒரு பக்கம் சமாளிப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஆண்டனி பிளிங்கன், அது அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன், இவரும் உக்ரைனுக்கு 2 நாள் விசிட் வந்திருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல. எல்லா நாட்டு தலைவர்களும் இன்னொரு நாட்டுக்கு 2 நாள் தான் பயணம் போவாங்களா என்னன்னு தெரியல. சைனாவுக்கு போன புட்டின் அவர்களும் சைனாவுக்கு 2 நாள் தான் விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 2 நாள் மீறி யாரும் போக மாட்டாங்களா என்ன? 2 நாள் உக்ரைனுக்கு விசிட் பண்ண ஆண்டனி பிளிங்கன் அங்கே 1 நாள் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. எங்கன்னா கீவில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு 1 நாள் நைட்டு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவருக்கு வந்து பேய் பட எஃபெக்ட் தான் ஆயிருக்கான். கரண்ட்டு போகுதான் வருதான், ஒரே ஏர் ரைடுக்கான சைரனை அடிக்குதான். இதனால் நம்ம ஆண்டனி பிளிங்கன் நைட்டு ஃபுல்லாக சரியாகவே தூங்கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே மறுநாள் காலையில் ஏஞ்சி உக்ரைனுக்கு $2 மில்லியன் உதவி பண்ணியிருக்கிறாரு. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டு கட்டு சரி பண்ண இல்லை, ரஷ்யாவின் வானொலி தாக்குதலை சமாளிக்க. முடிஞ்ச அளவுக்கு உக்ரைனுக்கு பேட்ரியட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேகமாக கிடைக்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதற்கான பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்காரு. 1 நாள் நைட்டுக்கே $2 மில்லியன் எயிட் பண்ணுறாங்கன்னா ஜெலன்ஸ்கி நினச்சி பார்ப்பாரு இல்லை, இவனை 1 வாரம் இங்கே தங்க வச்சவன்னா அமெரிக்காவின் சொத்தையும் நமக்கு எழுதி கொடுத்துருவான் அப்படின்னு. இது போக ஜெலன்ஸ்கி தன்னோட எல்லா ஃபாரின் ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஏன்னா போர் தீவிரமாக போகுது, போர் நடக்கும், தான் இங்கே இல்லைன்னா அது என்ன வேல்யூ, தன்னோட ப்ரெசன்ஸ் தான் நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நாட்டு ட்ரிப்பையும் ஃபாரின் ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணி தான் நாட்டிலே அவர் இருக்கிறாரு. சரி போதும், ரஷ்யா உக்ரைன் நியூஸ் போதும். அடுத்து நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு போகலாம். சுமார் 50,000க்கும் மேற்பட்ட அகதிகள் போலி ஆதார் கார்டு மூலமாக கேரளாவில் இருப்பதாக நம்ம மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த அகதிகள் எல்லாமே பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிற தகவலும் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸால் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலே தான் தமிழ்நாடு இருக்கு. நம்ம இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண இன்னொரு ஏர் ஆன்சர் விஷாட் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த விஷாட் ரஷ்யாவின் இல்கா விஷாட் TOT மூலமாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அதானி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்டு இந்தியன் மிலிட்ரிக்கு இது தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மே மாத இறுதியில் ஜூன் மாத ஆரம்பத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷாட் அப்படிங்கிறது ஒரு வகையான மேன்பேடு தான். ஏன்னா இதை கொண்டு ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் அப்படின்னு நம்மளால் அழிக்க முடியும். மேன்பேட் அப்படின்னு பார்த்துருப்பீங்களா, தோளில் வச்சு அந்த ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒன்று ஏவுவாங்களா, அதுதான் விஷாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒன்லி இது அசம்பிள் தான்.
நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணி நம்ம மிலிட்ரிக்கு நம்ம கொடுப்போம். இதுக்கு தேவையான மிசைல் அதை கூட நம்ம கம்ப்ளீட்டாக தான் வாங்குறோம். நம்ம இந்தியா டிஜிட்டலைசேஷன் ஆனதில் யூபிஐ அப்படிங்கிறது ஆச்சரியப்பட வைத்து ஒரு பேமெண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்தியர்கள் இந்த அளவுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டை நம்பி யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இது ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கா வீக்க வச்ச ஒரு பேமெண்ட் மெத்தட் தான் இந்த யூபிஐ. இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் இயங்கும் ஃபோன்பே யூபிஐ ஸ்ரீலங்காலையும் லான்ச் பண்ணி இப்போ அந்த நாட்டு மக்களும் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியே வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான செய்திகள் இதுதான். இன்றைக்கான செய்திகள் பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவலாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட் எல்லாம் வரவேற்கப்படுகிறது. அண்ட் ஷார்ட்ஸ் ஃபீடை பார்க்குறீங்கன்னா அதையும் போய் நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அதையும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அதுவரை